வணக்கம் மக்களே. நான் தான் உங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, லைக் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த MP3 பிளேயர். ஆக்சுவலாக MP3 பிளேயர்ன்றது நான் இது பின்னாடி பார்த்து படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சோனி ஃபைபர் ஷாட் அந்த மாதிரி ஃபோனில் விற்றோம். அப்போ இருந்துச்சு இது வந்து MP3 பிளேயர். நான் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் நினைச்சேன். நம்ம நண்பர் ஒருத்தர் தான் வந்து இதை ரீசர்வேஷன் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியுமா சொல்லி பார்த்து கொடுத்தாரு. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதை நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறேன். இது மாதிரி நான் பார்த்ததில்ல. நீங்க யாரா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக என்ன பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கன் ஆன்ல போட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உனக்கு காட்டுங்க. நம்ம பண்ற வீடியோ எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சதை 4 பேர் தெரிஞ்சுக்கன்றதுக்காக தான் பண்றோம், வேற ஒரு ரீசன் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நானே ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நீங்கள் என்னதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை இது வந்து சோனி பிராண்டு போட்டிருக்கு பாருங்க, சோனி கம்பெனி. இதில் வந்து வாக்மேன்ஸ், இது வந்து சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் அந்த கீபேட் மொபைலில் வந்து வாக்மேன் சீரியஸ்னு சொல்லுவாங்க, அதில் தான் இந்த சிம்பிள் பார்த்துருக்கேன். ஆனால் நம்மலாம் இப்போ தான் நெக் பேண்டில் வந்து இந்த மேக்னெட் டைப் பார்க்குறோம். ஆனால் அப்போவே வந்திருக்குங்க பாருங்கள் மேக்னெட் டைப்பில். அதெல்லாம் பழைய டைப்பு, நமக்கு தான் தெரியல. அப்புறம் இதில் வேறு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த MP3 இது வந்து இங்கே நான் படித்து பார்த்தது தாங்க தெரியும் எனக்கு. இங்கே பாருங்கள் மியூசிக் பிளேயர். அப்புறம் வந்து இது ஆட்பட்ஸ் மறைக்குது. மியூசிக் பிளேயர் சோனி காப் NWZ சீரியல் நம்பர் போட்டிருக்கு, மேட் இன் மலேசியா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து OPR, அதாவது பவர் சார்ஜ் போட்டோன்னா அதோட லைட். இது இங்கே வந்து ஷஃபிள் மோடு அது கூட இருக்குங்க. நம்ம ஷஃபிள் மோடுன்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா அப்படி ஆஃப் பண்ணிக்கலாம் போல். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெமரி போட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2GB மெமரி இருக்குது. அண்ட் தென் 202 வாட்ஸா அப்படி தான் போட்டிருக்கு. 2009 7th month, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் 2GB இன்டர்னல் மெமரி இருக்குதுன்னு மட்டும் பார்த்து இருக்கு பாருங்கள். வாக்மேன் இதோட சீரீஸ் வந்து வாக்மேன் சீரீஸ் சொல்லுவாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இருக்குது. இதில் தான் நம்ம டேட்டா கேபிள் போட்டு USB மூலமாக லேப்டாப்பில் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். வால்யூம் ப்ரெஸ்ஸு டவுன் எல்லாமே ஒர்க் ஆகுது. இது வந்து ரீசெட் அது பின் மாதிரி ஒன்று வச்சு ஹோலில் குத்துனா ரீசெட் ஆகும். ப்ளே பாஸ், இது வந்து சென்டர் பண்ண ப்ளே, சென்டர் பண்ண பாஸ், இதுதான் ஆப்ஷன். ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு, இது பண்ணால் ப்ரீவியஸ். பரவாயில்ல, அப்போவே வந்து இருந்திருக்குங்க. 2009 இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது 2025 தான் இந்த வீடியோவை பார்க்குறோம். இப்போ தான் நம்ம கையில் வந்திருக்கு. அதுவும் எப்படின்னா ஒர்க் ஆகாத கண்டிஷனில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதை நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இருந்ததுங்க என்கிட்ட இதோட சார்ஜரு. இந்த மல்டிபிள் சார்ஜர் ஒன்று வச்சுருந்தோம் வீட்டில். இதில் வைக்கிறப்ப கிடச்சிச்சு. இதை வச்சு போட்டு பார்ப்போம். ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு வேலை ஃபுல்லாக ட்ரையில் இருந்தால் கூட இதில் லைட் வச்சு சார்ஜ் பண்ணல. இதுக்கு லைட் இருக்குது, பரவாயில்ல. இவ்வளோ ஒரு பழைய டிவைஸில் இத்தனை நாள் கழிச்சு சார்ஜ் ஏறுது, தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, நெட்டில் லைட் எரியுது. சார்ஜ் ஆகட்டும். அப்புறம் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி காட்டும். ஓகே, ரொம்ப நேரம் சார்ஜ் ஆயிடுச்சு. 1/2 மேலே சார்ஜ் ஆயிடுச்சு. இது வந்து இதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதான்றதை வந்து நம்ம செக் பண்ணுவோம். சார்ஜ் அங்கே பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஆன் பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். ஷஃபிள் தான் இருக்கு. இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியலையே. இவ்வளோ பண்ணாங்க இந்த MP3 பிளேயருக்கு, மியூசிக் பிளேயருக்கு ஆன் பட்டன் கொடுத்துருக்கலாம். சரி, ரீசெட் பண்ணி பார்ப்போம். உங்களால் இது எடுத்தாலே ஆனாமா? ரீசெட் பண்ணியுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை.
இதில் ஆன் பட்டனே இல்லையே, எப்படி இது ஆன் ஆகுன்னு தெரியல. ஓகே, இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் இங்கே லைட் எரியுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு காட்டும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த சைடு இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சரி, சங்கஸ் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதுதாங்க ஆன். இது எடுத்தா ஆன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது ரைட்டு, இது ஒரு சைடு ரைட் போட்டுச்சு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகே, இந்த ஆன் ஆகுது பார்த்தீங்களா, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம லெஃப்ட் சைடு காதில் வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதுட்டு. இந்த MP3 பிளேயர் ரெடி ஆகிடுச்சாலியான்ட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, பை.